அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். பரிவுள்ள இறைவனின் பாதுகாப்பில் வளரும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, தமிழகத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவன் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணிபுரிந்து வந்தான். ஒரு நாள் காலையில் அவன் வழக்கம் போல் தன்னுடைய அறையிலிருந்து அலுவலகத்திற்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அதே பேருந்தில் ஒரு சிறுவனை கண்டான். அந்த சிறுவன் மங்கலான, அழுக்கான, கிழிந்த ஆடைகளை அணிந்திருப்பதை இவன் கவனித்தான். அந்த சிறுவன் புத்தகங்களை விற்று கொண்டிருந்தான். அவன் விற்ற அந்த புத்தகங்களை கொண்டு கிழிந்திருந்த அந்த ஆடைகளின் பகுதியை அவன் மறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். இதை கண்ட அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் பரிவும் இரக்கமும் பொங்கி எழுந்தது. அந்த சிறுவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுடைய மனதிலே உதித்தது. பேருந்து நிறுத்தம் வரவே அந்த சிறுவனுடைய சம்மதத்தோடு அந்த இளைஞன் அந்த சிறுவனோடு அங்கு இறங்கினான். இருவரும் சேர்ந்து ஒரு துணி கடைக்குள் சென்றார்கள். கொண்ட அந்த இளைஞன் அந்த சிறுவனுக்காக 2 ஜோடி ஆடைகளை வாங்கினான். ஒரு ஜோடியை எடுத்து இதை அணிந்து கொள் என்று கொடுத்தான். மற்றொரு ஜோடியை அவனுடைய கரங்களிலே கொடுத்து கொண்டு கொஞ்சம் பணமும் கொடுத்து கொண்டு அவனை மீண்டும் பேருந்தில் ஏற்றி அவன் சேர வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைத்தான். இது நடந்து சில மாதங்கள் ஆகியிருக்கும். இந்தியா முழுவதிலும் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பல கம்பெனிகளில் வேலை செய்து வந்த வேலையாட்களை இந்த நெருக்கடியின் காரணமாக வெளியே அனுப்பிவிட முடிவு செய்தனர். இந்த இளைஞன் பணி செய்து வந்த கம்பெனியிலும் சில பேரை வெளியேற்ற அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த பெயர் பட்டியலிலே இந்த இளைஞனின் பெயரும் இருந்தது. ஆனால் அந்த நிறுவனத்தின் தலைவர் இந்த இளைஞனின் நேர்மையையும் கண்ணியத்தையும் அவனுடைய உழைப்பையும் பாராட்டி, நான் உன்னை இந்த கம்பெனியிலிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்க முடியாது. ஆனால் இந்த நெருக்கடியின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கின்றேன். என்னை மன்னியும். இருப்பினும் எனக்கு தெரிந்த என் நண்பருடைய நிறுவனத்தில் நீர் சென்று வேலை பார்க்க வேண்டும். நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். நீர் அங்கு வேலையில் சேர்ந்து தொடர்ந்து பணி செய்து இப்படிப்பட்ட நல்ல செயல்களை, நன்மைகளை பிறருக்கு நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த இளைஞனுக்கு சொல்லி பாராட்டி அவனை அனுப்பி வைத்தாராம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற இளைஞனுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த பரிவு, இரக்கம், கருணை, பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், அந்த உற்சாகம் அந்த சிறுவனுக்கு உதவ வேண்டும் என்று அவனை உந்து தள்ளியது. இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து வாசகங்கள் வழியாக நாம் பரிவு கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஆழமாக அர்த்தமுள்ள விதத்திலே எல்லாமுள்ள இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஏன் நாம் பரிவு கொள்ள வேண்டும்? பரிவு கொள்வதனால் நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் நமது நினைவுக்கு கடந்து வரக்கூடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அடிப்படையில் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு கலகக்காரனிடத்தில் ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னால் அவன் முற்றிலுமாக அதற்கு நேர் எதிர்மாறாக சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாகவும், செய்வது ஒன்றும்
சொல்வது ஒன்றுமாக அவனுடைய நடத்தை இருக்கின்றது. தொடக்க கால மனிதனைப் போல இன்றும் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளைகளை மீறி ஒவ்வொரு நாளும் மனிதன் தவறு செய்து கொண்டே இருக்கின்றான். எகிப்து நாட்டிலிருந்து தங்களுடைய விடுதலை பயணத்தை தொடங்கிய இஸ்ரேல் மக்களிலே இதை நம்மால் காண முடிகின்றது. அப்படியாக இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரது உடன்படிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டு பெரும் பாவிகளாக மாறினார்கள். இப்படி தவறிழைத்த கடவுளுக்கு எதிராக நடந்து கொண்ட அந்த மக்கள் மீது இறைவன் பரிவு கொள்ளுகின்றார். அவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு அவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற மீட்பின் திட்டத்தை அவர் உருவாக்குகின்றார். அந்த மீட்பின் திட்டத்தின் அடையாளமாக, தன்னுடைய பரிவின் இரக்கத்தின் கருணையின் அடையாளமாக தன்னுடைய ஒரே மகனையே இவ்வுலக மீட்பிற்காக விட்டு கொடுக்கின்றார். இது இறைவனுடைய பேரன்பை வெளிப்படுத்துகின்றது. நற்செய்தியிலும் நாம் இதைத்தான் காண்கின்றோம். ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டார். அவர்களுக்கு புதுமைகளை செய்தார், உண்ண உணவு கொடுத்தார், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து குறைவுகள் நிறைந்த அவருடைய வாழ்க்கையை நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றினார். இஸ்ரேல் மக்கள் மீது பரிவு கொண்ட அந்த யாஹ்வே இறைவனுடைய இதயத்தை நமதாக்க இன்றைய நற்செய்தியிலே அங்கு கூடியிருந்த ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருந்த அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்ட இயேசுவைப் போல நாமும் இறங்க இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் ஆடுகள் மீது பரிவு கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கின்ற தலைவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் என்று அந்த ஆடுகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை, அந்த ஆடுகளை தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் பரிவு கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4:32 வசனத்தில் பவுலடிகளார் இவ்வாறு கூறுகின்றார்: ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். இறையேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவராகிய இயேசுவைப் போல நாமும் ஒருவர் மற்றவர் மீது பரிவு காட்டுவோம். அதன் வழியாக அவரது மக்களாகவும் இறையருளை நிறைவாக பெறுவோம். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் உம்மை பின் செல்லாமல், உமக்கு எதிராக நடந்தாலும், உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும், அந்த இஸ்ரேல் மக்களைப் போல வணங்கா கழுத்துள்ள மக்களாக நாங்கள் இருந்தாலும், எங்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பொழிந்து கொண்டிருக்கின்றீர். எங்களுடைய மீட்பிற்காக ஒவ்வொரு நாளும் மீட்பின் திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் வகுத்து கொண்டிருக்கின்றீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவராகிய இயேசுவைப் போல, அன்னை மரியாளைப் போல, யோசேப்புவைப் போல, மற்ற எல்லா புனிதர்களைப் போல பரிவு கொண்ட இதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து பரிவுள்ள மக்களாக, ஒருவர் மீது இரக்கம் கொண்ட மக்களாக, பிறருக்காக நாங்கள் எங்களையே தாழ்த்தி கொள்ளுகின்ற மக்களாக, எளிமையின் மக்களாக வாழ்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் தந்து எங்களை வழிநடத்தும். எல்லா தேவைகளையும் கேட்டு அதை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்ற இறைவா, உம்மை புகழுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். இன்று சிறப்பாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர், திருச்சியில் வசித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் பிராங்க்லின் தோமஸ் என்பவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, புதுமைகள் செய்கின்ற, வல்லமைகள் செய்கின்ற தூய ஆவியின் அருட்பொழிவை எங்கள் மீது ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான அதிசயமான கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மிகவும் குறிப்பாக எங்களுடைய அன்பு சகோதரர் பிராங்க்லின் தோமஸ் அவர்களையும் அவருடைய உடல்நிலையையும் இப்பொழுது இருக்கின்ற எல்லா சூழ்நிலையையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இவர் தன்னுடைய
உடலிலே பிற்பகுதியிலே பேக்போனிலே இருக்கின்ற சில குறைகளின் காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். கடுமையான உடல்நலமற்ற ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். வேதனை அவரை வருத்துகின்றது. அன்பு ஆண்டவரே, ஒரு நல்ல வழக்கறிஞராக, ஒரு நீதிபதியாக தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து மக்களுக்கு சட்ட ரீதியான பல பணிகளை, நல்ல நற்பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல பணியை செய்து தற்பொழுது பிறரன்பு பணிகளில் தன்னையே முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சகோதரரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாழ்க்கை பிரச்சனைகளில் சிக்கி சீர்குலைந்திருந்த மக்களுடைய மத்தியில் பணியாற்றி அந்த மக்களுக்கு நல்ல தீர்வுகளை, நல்ல வழிகளை காண்பித்து கொடுத்து அன்பு ஆண்டவரை வழிநடத்தி வந்த எங்களுடைய சகோதரர் இப்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலே உடல்நல குறைவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்பு ஆண்டவரை, அவருடைய உடலிலே இருக்கின்ற அந்த வேதனையை அன்பு ஆண்டவரை உமது திருக்கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதித்து அந்த சகோதரருக்கு இந்த ஒரு வேதனையிலிருந்து, இந்த ஒரு குறைவிலிருந்து அற்புதமாக, அதிசயமாக விடுதலையின் வாழ்க்கையை, நலமான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை தந்து அவரை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம், மன்றாடுகிறோம். உம்மீது கொண்ட விசுவாசத்தினால், உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் ஆண்டவரே, நீர் தொட்டால் அது சரியாகும். ஃபாதர், நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ஆண்டவர் அந்த ஜெபத்தின் வழியாக எனக்கு நலத்தை, சுகத்தை தருவார் என்று அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் சொன்னார். அதே நம்பிக்கையை முன்வைத்து ஆண்டவரே, அவருக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். அவரை தொடும் ஆண்டவரே, அவரை தொடும் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தை அவர் மீது பொழியும் ஆண்டவரே. அவருடைய உடலிலே இருக்கின்ற எல்லா குறைகளையும் நீக்கி அருளும் ஆண்டவரே. அவர் உமக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிற்க தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தாரும் ஆண்டவரே. உமது பரிவு, இரக்கம் அவர் மீது முழுமையாக இருக்கின்றது என்பதை அவரை அறியச் செய்யும் ஆண்டவரே. உம்மீது கொண்ட நம்பிக்கை அவருக்கு நலமளிக்கட்டும், வாழ்வளிக்கட்டும் ஆண்டவரே. நற்செய்தியில் பல பகுதிகளில் நாங்கள் வாசிக்கின்றோமே, யாரெல்லாம் உம்மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் நலம் பெற்று கொண்டார்கள். ஆமாண்டவரே, அதே ஒரு நலத்தை, சுகத்தை இன்று எங்களுடைய இந்த சகோதரருக்கும் தந்து ஆசிர்வதிக்க, அவரை வழிநடத்த, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக அவருக்கு தந்து, அவருடைய குடும்பத்தை தாங்குகின்ற வல்லமையை, ஆற்றலை அவருக்கு தந்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். அவரை ஆசிர்வதியும், அவரை ஆசிர்வதியும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.